ஆண்டவனை போலவே நாமளும் சாகாமல் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும். அப்படியானால் ஆண்டவனை போல் நாமும் சாகாத சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் அலைகளிலே சென்று அமுது கடைந்து தேவ அமிர்தம் வாங்கி சாப்பிட்டமையானால் கட்டாயமாக நமக்கு சாகாத சிரஞ்சீவி பட்டு கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அமுது சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் பாத்தீங்களா? என்ன நன்மை கிடைக்கும்? வயது என்பதே ஆகாதான். ஆமா, ஏன்னா திரை திரை பிறை நீக்கி ஒரு மனிதன் சரி வாழ்க்கையில எந்த 16 வயதோடு இருந்து கொண்டிருப்பான் இளமையாக. அதனாலதான் அமிர்தத்தை சாப்பிட எண்ணுகிறாங்க. கண்டிப்பா. அப்படின்னா இந்த தேவாமிர்தத்தை நாம் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் நாம் அமிர்தம் எப்படியாவது எடுத்தாக வேண்டும். கண்டிப்பாக. தேவாமிர்தம்னா நம்ம போய் கடையில வாங்க முடியுமா? அது வாங்கலாமா? நம்ம முக்கு கடையில எது கட்டாலும் கிடைக்குது. முக்கு கடையில எல்லா பொருளும் கிடைக்கும். ஆமா, 5 நாளைக்கு முன்னாடி எள்ளு கருப்பி கேட்ட உடனே தந்தாரு. 20 நாளைக்கு முன்னால 10 பாட்டு கடலை முட்டை கேட்ட உடனே தந்தாரு. கடலை முட்டை கிடைக்கும் முட்டு கடையில, கிடைக்காத மட்டும் இல்ல. ஆனா தேவாமிர்தம் கிடைக்காதன்னா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குமோ? கண்டிப்பா பெரிய கஷ்டம். ஆனா இந்த தேவாமிர்தம் எப்படி கிடைக்கும் தெரியுமா? ஆளை கடலாகி சமுத்திர கரை சென்று அமுதி கடந்தமையானால் அதிலே கிடைக்கும் தேவாமிர்தம். சரியாக சொன்னீங்க. ஆனா அமுது கடையில நாம மட்டும் போய் அமுது கடை முடியுமா? கண்டிப்பா. நம்மளே இயற்கையில நம்மளுக்கு கொஞ்சம் பலம் ரொம்ப குறைஞ்சவங்க. கண்டிப்பா நாம போய் அமிர்தத்தை கடைய முடியாது இல்லையா? ஆமா. ஏன்னா அமிர்தம் கிடையாது, அது கொஞ்சம் பலம் வேண்டும். கண்டிப்பா. ஒரு கை தட்டினா ஓசை வராது. அதனால நம்ம கூட இன்னும் ஒரு ஆள் சேர்த்தோமையா அமுது கிடைக்கலாம். ஆமா, ஒரு தரத்தாரை சேர்க்க வேண்டும். இப்ப நம்ம தேவார்கள் இருக்கிறோம். ஆமா, அப்படி தேவார்கள் இருக்கும்போது சரி நாம் பலம் படைத்தவர்களை அழைக்க வேண்டுமானா அந்த அசுர குலங்களை நாடி செல்ல வேண்டும். அதிக பலம் படைத்தவர்கள் அசுரர்கள் தான். ஆமா, அப்படின்னா அந்த அசுரர்களை துணை சேர்த்தமையானால் சரி நாம் கட்டாயமாக தேவாமிர்தம் கிடைந்து விடலாம். ஆமா, அப்படியானால் தேவாமிர்தம் கிடைவதற்காக அசுரர்களை துணை சேர்க்கலாமா என்று இந்த தேவான்களும் அசுரர்களுமாகவே சேர்ந்து அமுது கிடைவதற்காக ஆழை கடலாகி சமுத்திர கரை வந்து சேர்ந்தார். அமுது கிடை வேண்டும் என்றால் ஆயுதம் வேண்டும் அல்லவா? ஆயுதம் இல்லாம என்ன வேலைமா நடக்கும்? எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஆயுதம் கண்டிப்பா வேணும். சோறு பொங்கன்னா கூட முதல்ல அதற்கு என்ன வேணும்? அரிசி, பருப்பு, காய்கறி, அதுக்கப்புறம் பானை வேணும், தண்ணி வேணும், அடுப்பு வேணும். அதெல்லாம் அந்த அடுப்புல பத்த வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி நல்ல இடுப்பு வேணும். இவ்வளவு இருந்தாதான் சோறே சமைக்க முடியும். இல்ல, அடுப்பு பத்த வைக்க எதுக்கு இடுப்பு? இடுப்பு ஒரு தீப்பெட்டி உண்டா காணாதா? தீப்பெட்டி வச்சு பத்த வைக்கலாம். சமைக்கிறது உங்க கையினால சமைச்சாதானே சமையல் மாதிரி இருக்கு. நாங்க சமைச்சு வச்சா மட்டும் பெருமையா பேசுறீங்களா நீங்க? ஆமா, நீங்க சமைச்சாதானே எங்களால பெருமையா பேச முடியும். நாங்களே சமைச்சோம்னா நாங்க நம்ம இப்ப நல்லா சமைச்சிருக்காரு, ரொம்ப அற்புதமா இருக்குது. இவரை நாங்க வீட்டுக்கு கூட்டு போக முடியுமா? சமையல்காரே முடியாது. இல்ல, ஏன் கட்டி கூட்டு போக வேண்டியதுன்னு? கட்டி கூட்டு போனோம்னா அவர் அங்க கூறு போட்டு விட்டு விடுவாரு. அப்படின்னா அமுதி அடைவதற்காக ஆயுதங்கள் உண்டு செய்ய வேண்டும். கண்டிப்பாக. அப்படி எப்படி இவர்கள் ஆயுதம் உண்டு செய்கின்றார்கள் என்று எப்படி அம்மா ஆயுதங்கள் உண்டு செய்கின்றார்கள்? இவர்கள் தேவாமிர்தம் கிடைவதற்காக சமுத்திரை கரை வந்து சேர்ந்தார்கள். பூமா தேவியை ஜாட்டியாகவும், மகா மேருமலையை மத்தாகவும், சந்திரனை தூணாகவும், சர்ப்பமண்ணும் ஆதிசேடனை தாம்பு கயிறாக பயன்படுத்துகின்றார். இவர்கள் ஆயுதங்கள் உண்டு செய்தார்கள். ஏன்னா அமுது கிடைக்கும்னா நீ ஒரு பக்கம் நின்னுங்க,
கண்டிப்பா தேவாட்களாகி நாங்க எல்லாரும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டோம். எப்பா நாங்க ஒரு பக்கம் நிக்கிறோம், நீங்க ஒரு பக்கம் நின்னுங்க. சரி, அப்படின்னா தானே அமிர்தத்தை கடைய முடியும். ஆமா, அப்படியே கடைக்கு விடுவோம் என்று சொல்லி இந்த தெய்வார்களும் அசுரர்களும் அமிர்தத்தை கடைய ஆரம்பித்தார்கள். அப்படி கடைய ஆரம்பித்த போது அங்க என்னமா வந்து பிறக்கின்றது? தேவ அமிர்தம் வந்து பிறக்கின்றது. அறிந்தார் இந்த தேவாட்கள். ஆமாம்மா, தேவாமிர்தத்தை நாம் மட்டுமே சாப்பிட வேண்டும். கண்டிப்பாக இந்த பொல்லாத அசுர குலங்களுக்கு கொடுக்கவே கூடாது. ஆமா, அப்படி என்று இவர்கள் நினைத்து சரி அந்த அமிர்தத்தை கையில எடுத்தாங்க பாருங்க. அந்த அசுர குலங்கள் அங்கிருந்து ஓடி வர்றான். சரி, ஏ அண்ணா அமிர்தம் பிறந்து விட்டது, இந்த அமிர்தம் நமக்குத்தான் சொந்தம் சொல்லி டக்குன்னு பிடிக்கிட்டான். அமிர்த குடத்தை பிடித்துக் கொண்டு அங்கே அவர்கள் அப்படியே சண்டைகளுக்கு ஆரம்பித்தார். இப்படி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தேவாமிர்தத்திற்காக. ஆமாம்மா, அறிந்தார் மாயோனாகிய கண்ணபெருமான் என்னவா செய்கிறார்? இந்த தேவாமிர்தத்தை அசுரர்கள் மட்டுமே உட்கொண்டார்களேயானால் அவர்கள் சாகாமல் தேவுக்கள் ஆகி விடுவார்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள், தெய்வார்கள், முனிவர்கள் எவரையுமே வாழ விட மாட்டான். சும்மாயே மத்தம் வாழ்றது இவங்களுக்கு பிடிக்காது. சரி, இந்த லட்சணத்துல அமிர்தத்தை சாப்பிட்டான உலகத்துல யாரும் வசிக்கவே முடியாது. அப்படியானால் சரி இந்த அமிர்தத்தை இவர்கள் சாப்பிடக் கூடாது என்று நினைத்த மாயக்கண்ணன் பார்க்கின்றார். இந்த தேவாமிர்தத்தை நாமே பங்கிட்டு கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக என்று எண்ணம் கொண்ட மாயவனாகிய கண்ணபெருமானானவர் ஒரு மோகினி போல் வடிவம் கொண்டார். அங்கேயிலே மாயன் மோகினி போல் வடிவம் கொண்டார். ஒரு மோகினி போல் வடிவம் கொண்டார். அங்கேயிலே மாயன் மோகினி போல் வடிவம் கொண்டார். மாசில்லாதனம் குளிங்க மற்றவர்கள் மனம் நடுங்க, மற்றவர்கள் மனம் நடுங்க. இந்த தேவாட்களும் அசுரர்களும் தேவாமிர்தத்துக்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்திலே மாயவனாயின் பெருமாள் தன்னுடைய ரூபத்தை மாற்றி ஒரு அழகான மோகினி பெண் போலாக வடிவெடுத்து வருகின்றார். இவர்கள் சண்டையிடக்கூடிய இடம் வந்து சேர்ந்தார். அப்பா தேவாட்களே, யாரைய அசுரர்களே, எதுக்கியா சண்டை போட்டு இருக்கீங்க? ஐயா, நாங்கள் இருவரத்தாரும். ஆமா, அதாவது சரி, நாங்கள் எல்லாம் பாவம் தெய்வார்கள். நீங்க ஆமா, நீங்க பாவோண்டு நாங்க சொல்லணும். இத பின்னாலே இருக்கிறார்களே இவர்கள் எல்லாம் பொல்லாத மூர்க்க குணம்படைத்த அசுர குலங்கள் ஐயா. சரி ஐயா, இருதரத்தாரும் சென்று அலைகள் எல்லாம் அமிர்தம் படைய சென்றோம். சரி, அங்கே முத்து போன்ற அமிர்தம் வந்து வருந்தது. சரி, இந்த அமிர்தத்தை நாங்க எங்களுக்குங்கிறோம். ஆமா, இவர்கள் அவர்களுக்குங்கிறாங்க. ஓ, தேவாமிர்தத்துக்கு தான் சண்டையா? எங்களுக்குள்ள கடுமையான சண்டை, கடுமையான சண்டை, கடுமையான சண்டை. ஆமாப்பா, எதுக்கு மைக்கு சண்டை? மைக்கு இல்ல, அமிர்தத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம்ப்பா. ஆமா, அமிர்தத்துக்காக. ஆமா, அப்படின்னா இந்த தேவாமிர்தத்தை என்கிட்ட கொடுக்கப்பா, நானே உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கின்றேன். தெய்வாமிர்தத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஆமா சும்மா இருக்கணுமா? அந்த அமிர்தத்தை நம்ம கொடுத்துடாம இருக்க வேண்டாம். நீங்க சண்டையிடுறீங்களா, அதை நான் சரிசமமா பங்கிட்டு கொடுக்கிறேன், என்கிட்ட கொடுங்கன்னு சொல்றேன். இந்த உலகத்துல எதை வேணாலும் நம்பலாம், எப்படி? ஆனா பெண்களை நம்பாதே. எதை வேணாலும் நம்பலாம், பெண்களை நம்பாது. கண்டிப்பா. ஏன் தெரியுமா? நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? நான் கல்யாணம் எப்படி முடிப்பேன்? நம்ம பெண்களை நம்ப கூடாதுன்னு சொல்லுங்க, எப்படி கல்யாணத்தை முடிப்பேன்? அப்ப நீ கல்யாணம் முடிக்கல, அது நல்லா கேட்டுக்க. பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே, சும்மா குலுக்கி மிதிக்கி தழுக்கி நடக்கும் பெண்களை நம்பாதே. கண்களே பெண்களை நம்பாதே, கண்களே பெண்களை நம்பாதே. ஆழகால விஷத்தை நம்பலாம், ஆற்றையும் பெரும் காற்றையும் நம்பலாம், ஓர மாமத யானையை நம்பலாம், கொல்லும் வேங்கை புரியை நம்பலாம், ஆழ நாடுவிடும் தூதரை நம்பலாம், நடை இலக்கம் எழுதிவிட்ட கணக்கர் தம்மையை நம்பலாம், முகம் துணிக்கு நடை குலுக்கி நடக்கின்ற பெண்களை நம்பினால் நம்ம எல்லாம் தந்தனம் பாட்டு பாடணும்.
அதனால சரி, பெண்களையும் நம்பாதேன்னு நான் சொல்றேன். கட்டாயமா எந்த பெண்களையும் நம்ப கூடாதுன்னு சொல்றேன். பொதுவா முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க, கரெக்டா தான் இருக்கு. ஆமா, அப்படின்னா இந்த பெண்ணை நம்பலாம்ப்பா. அது மட்டும் இல்லாம நீ நம்பிதானே 4 பேர் வந்து இந்த பெண்ணை பார்க்கும்போது நடையில குலுக்கம் இல்ல. சரி, சில பெண்கள் மாதிரி அப்ப அடுத்த ஆளை கண்டோடனே ஒரு வெட்டு வெட்டுவா தெரியுமா? சரி, அதாவது எல்லா பெண்களோட உனக்கு அடி நிச்சு எல்லா பெண்களையும் சொல்ல முடியுமாம்மா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான்னு சொல்லுவாங்க. சரி, அதாவது தாசி பெண்களை நம்பாது. தாசி பெண்கள் என்ன? ஆனா இந்த பொண்ணை பார்க்கும்போது நம்ம ஒரு குத்து விளக்கு, கொலை விளக்கு, நம்ம பெரிய கோயில் விளக்கு, விளக்கு இந்த பொண்ணுதான் குடும்ப குத்து விளக்கு. அதனால இந்த குத்து விளக்கிட்ட கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அம்மா சரி, அப்ப கொடுத்து பார்க்கலாம். அப்படி ஆகட்டும் என்று கையிலே வாங்குகின்றார் மாயவனாயின் பெருமாள். ஆமாம்மா, தேவாபுரத்தை வாங்கினவர் சொல்கின்றார். அப்பா தேவாட்களே, யாரை அசுரைகளே, என்ன நீங்க எல்லாரும் இந்த பாரிஷமாக அமர்ந்துறீங்கள். ஐயா தேவாட்களே, நீங்க எல்லாரும் இந்த பாரிஷமாக அமர்ந்திருக்கிறோம். நீங்க அமர்ந்திருக்கும் போது எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? உங்களுடைய 2 கண்களையும் மூடி 2 கரங்களையும் ஆகாய மார்க்கம் ஏந்திய வண்ணமாக நீங்கள் அமர்ந்திருந்தீர்களே, ஆனால் நான் உங்கள் கைகளிலே தருவேன் தேமார்தம். அது போதும் அம்மா, அது போதும். அப்படியே நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் அம்மா. நல்லா இருக்கும்மா, ரொம்ப இனிப்பா இருக்கும். அப்படியானால் இவர்களை அமர வைத்து மாயவனாயின் பெருமாள் தேவாமிர்தத்தை பையிலை பங்கிட்டு கொடுத்தார். தேவாட்களுக்கு மட்டுமாக, அசுரைகளுக்கு அமுது இல்லை என்று சொல்கின்றார். கண் விழித்து பார்த்தார்கள் இந்த அசுரைகள். ஏ அண்ணா, தேவாமிரத்தை தேவாட்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். தம்பி, இல்ல நம்பி வந்த பொண்ணை காணல பாரு. எல்லாம் இந்த தெய்வார்கள் செய்த சரிதான். அந்த பெண்ணையும் காணவில்லை. அந்த அமிர்தத்தை இந்த மாதிரி முன்கையும் பின்கையும் வச்சு நக்கிட்டு இருக்கான். தம்பி, எல்லாம் இவர்கள் செய்த சதி வேலை. இவர்களை சும்மா விடலாமா? விடவே கூடாது. அடிதனமாக அடிக்கலாம். அடி 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 என்று இந்த தேவாட்களை அடிதனமாக அடிக்கின்ற போது அப்போது இவர்கள் மாயவனாயின் பெருமாளை துதிக்க மாயவன் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை ஏவுகின்றார். அண்ணா கார்மேக வண்ணா நந்த நந்தனா நாராயணா மாதவா மதுசூதனா, நீதான் எங்களை காக்க வேண்டும் சொல்லி இங்க தொடர்ந்து இருக்கிற போது அவர் பார்க்கின்றார். இந்த மூர்க்க குணம் படைத்த அசுர குலங்களை அடியோடு அழித்தாக வேண்டும் என்று சொல்லி கையில் இருந்த சக்கராயுதத்தை ஏவி விடுகின்றார். அசுர குலத்தின் மாயவரின் சக்கராயுதத்திற்கு பயந்து இருந்த அசுரரும் பழிவரைக்க முடியாமல் என்ற தேவாட்கள் மாயவனாகிய கண்ணபெருமாளை நினைக்கின்ற போது மாயவன் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை ஏவுகின்றார். மாயவரின் சக்கராயுதத்திற்கு பயந்து இந்த அசுரர்கள் ஓடோடி அங்கும் இங்குமாகவே ஒழுகின்றார். பாதாள உலகில் சென்று மறைந்தார்கள். பாதாள உலகில் அசுரர்கள் மறைகின்ற போது என் பெருமாளின் சக்கராயுதமானது அசுரனுடைய தலையை அறுத்த வண்ணமாக வருகின்றது. இப்படி வருகின்ற போது அந்த பாதாள உலகத்தில் இருக்கின்றால் பிரம்மக்கணி என்ற பெண்ணானவள். இந்த பிரம்மக்கணி அம்மா கர்ப்பமா இருக்கிறாங்க. அந்த அம்மா ஏன் கர்ப்பமா இருந்தாங்க? இந்த அம்மா சர்ப்பமா இல்லையா, கர்ப்பமா இருக்கிறாங்க, மாசமா இருக்கிறாங்க. மோசமா இருக்காடா? மோசம்ல குளியாம இருக்கிறாங்க. தண்ணி ஏகப்பட்ட தண்ணி, நல்ல ஏகப்பட்ட மழை செழிப்பா தண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. அங்க குளிக்க வேண்டியதான். அந்த அம்மா எதுக்கு குளிக்காம இருக்கா? இல்ல தண்ணி பற்றாக்குறை இல்ல, அந்த அம்மா குழந்தை உண்டாயிருக்கிறாங்க. அப்படி முதல்ல சொல்ல வேண்டியதான். ஆமா,
அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு அம்மா குழந்தை உண்டாங்கன்னா அப்படியா அப்படியே மாசமா இருக்கிறாங்க, மறைமுகமா சொல்லுவாங்க, தண்ணி குடியாம இருக்கிறாங்க, இலை மறை காய் மறைன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த காலத்துல. சரி, அந்த காலத்துல தான் ஒரு கணக்கல் கிடையாது. ஆமா, ஏன் இந்த காலத்துக்கு என்ன? அந்த காலத்துல வந்து கொஞ்சம் வெக்கம் உண்டு. இப்ப வெக்கத்தை தூக்கி கக்கத்துல வச்சுட்டு டாம்னு அடிப்பா. நான் ஒண்ணு மதம் புரியாம இருக்கேங்க. ஏன் பொண்ணு வைக்கப்பட மாட்டாங்களோ? இப்ப வெக்கவாது கக்கவாது. இப்ப வந்து ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்கள் போயிட்டு இருக்காங்க. அதனால பூரா இப்ப மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க போறாரு. சரி, பொண்ணை பார்த்தோன்னா மாப்பிள்ளை தான் கொஞ்சம் வைக்க விட முடியும். மாப்பிள்ளையா வைக்கப்படுறாரு? இந்த அம்மா சொல்ற என்னங்க? ஆமா, இப்ப நீங்க எத்தனை வரை படிச்சீங்க? நாங்க 10 வரை படிச்சோம். 10 வரை படிச்சீங்களா? வேலையெல்லாம் ஏதாவது வேலை செய்யறீங்களா? சும்மா தான் இருக்கலாம். மாடு மேய்க்கிறோம். அது நல்ல தொழில் தான். பரவாயில்ல, நீங்க மாட்டை வச்சீங்கன்னா நான் பால் கறந்து வித்துக்கிடுவேன். ஒரு கருத்தல்ல கல்யாணத்தை முடிச்சுப்போம். அப்படி விவரம் சொல்லி கொடுத்தா நேருக்கு நேரு பேசிக்கிறோம். ஆமா ஆமா. ஆனால் இந்த பிரம்மக்கணியானவள் இங்கே பெருமாளானவர் சக்கராயுதம் வருகின்ற போது இரு கரம் கூப்பி வணங்குகின்றாள். இந்த பிரம்மக்கணியானவள் சக்கராயுதமானது விட்டு செல்கின்றது. நான் கும்பிட்டவரை கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, உங்ககிட்ட இருக்கு நகையை அழுத்திட்டு எடுத்து போகும்போது அம்மா என்ன ஒண்ணு கேதம்மா அப்படின்னு கும்பிட்டாச்சு நீங்க விட்டுருவியா? நான் விட்டுருவேன். ரொம்ப தாராளமெல்லாம் தண்ணிப்பட்ட பாடு. நைனா விட்டு நீ தண்ணி நெய்ப்பட்ட பாடா நல்ல விடுவிய நீ. ஆனா இந்த பிரம்மக்கணியானவள் விட்டு செல்கின்ற போது இந்த பிரம்மக்கணியின் திருவயிற்றிலே வளர்ந்து வரக்கூடிய சிசுவானது கடுகாகி மிளகாகி பிரம்மக்கண்ணியின் திருவயிற்றிலே வளர்ந்து வரக்கூடிய சிசுவானது கடுகாகி மிளகாகி காண நெல்லிக்காயாகி மாதம் 1 தொட்டு 10 மாதம் சரியா தேர்ந்தது. அப்பா 10 மாதம் ஆயிட்டு அதுக்குள்ள 10 மாசம் ஆயிடுச்சு. வளர்ந்து அழகாக பெற்றெடுக்கின்றார். இந்த பிரம்மக்கணியானவளுக்கு அழகா ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தவொடனே சும்மாவே இருக்குது. அம்மா குழந்தை குவா குவான்னு தானே அழுதுட்டு இருக்கோம். அது அந்த காலத்து குழந்தைகள். இந்த காலத்துல உள்ள பிள்ளைகள் ரொம்ப விவரமா இருக்கு. இந்த தாய்மாரு பிள்ளைகளுக்கு எடுத்து பால் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு பால் கொடுக்கணும்னு நினைச்சா கூட 1.5 இட்லி 2 இட்லி பிள்ளைய வச்சு எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி பால் கொடுக்க முடியும்? தாய் பால் கொடுக்காம எப்படி குழந்தை வளரும்? அப்படியே புட்டி பால் வாங்கணும்ல, அதுக்குதான் குழந்தை அப்படின்ட்டாங்க. முதல்ல ரூபான்னு அழுது. ஆமா, பின்ன சரி. ஆனால் இந்த பிரம்மக்கணியானவள் அழகான ஆண் குழந்தை பெற்று எடுத்தாள். ஆமாம்மா. என்ன பொதுவா ஒரு பெண்ணுக்கு குழந்தை வந்துச்சுன்னு சொன்னா தாயும் பிள்ளையும் சுகமா இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்கு எல்லாரும் வருவாங்க. உண்மை, அந்த காலத்துல அப்படித்தான் நடந்துச்சு. இப்ப புள்ள பிறந்த உடனே பக்கத்து வீட்டுக்காரிக்கு எக்கா நம்ம லட்சுமி குழந்தை பெற்றிருக்காளாமே அப்படியாடி, அதனால என்ன நல்லா இருக்கட்டுமே. என்ன பிள்ளை பிறந்திருக்கு அது எனக்கே தெரியாது. உனக்கே தெரியாதோ? ஆமா, அந்த காலத்துல உடனே ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா எல்லாரும் ஆசா பாசமா ஓடுவாங்க. ஆமா, குழந்தை பாக்குறதுக்கு. ஆனா இப்ப எவா பத்தானே எவா சும்மா இருந்தானே யாருக்கு என்ன வந்திருக்கு, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போய்கிட்டே இருக்கு. ஆனால் குழந்தையை பார்க்க வரக்கூடிய யாவருக்கும் ஆமாம்மா என்ன வழங்குகிறார்கள் என்றால் நம்ம வழங்குகின்றார்கள். சர்க்கரை வழங்குகிறார், சர்க்கரை சர்க்கரை